கிளாஸ்ல உன்கிட்ட எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? இல்ல நீ யாரையாவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா? ஏய், என்னடி கேள்வி கேக்குறீங்க? சும்மா சொல்லு, நாங்க தானே. நான் யார்கிட்டயும் ப்ரப்போஸ் பண்ணதில்ல. ஆனா என்கிட்ட தான். உன்கிட்ட யாரு ப்ரப்போஸ் பண்ண? அது வந்து சொல்லு 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 சொல்லுடி. சித்து தான். நிஜமாவா சொல்ற? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஏன் ஏன் அப்படி சொன்ன? இது என்ன கேள்வி? எனக்கும் ஆகாஷ்க்கும் என்கேஜ்மெண்டே ஆயிடுச்சு. ஓ, அதுதான் உன் பிரச்சனையா? சரி, ஒருவேளை உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்ல ஆகாஷுக்கும் உனக்கும் மேரேஜ் பேச்ச எடுக்கிறதுக்கு முன்னாடியோ சித்து கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நீ என்ன சொல்லிருப்ப? சொல்லுடி, என்ன சொல்லிருப்ப? சித்தோட லவ் அக்செப்ட் பண்ணிருப்பியா? சொல்லு தென்றல். அக்செப்ட் தானே பண்ணிருப்ப? இங்க பாருங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம குடும்ப நிலைமையும் தான் நம்மளோட முடிவை தீர்மானிக்கும். இத ரெண்டையும் ஒதுக்கிட்டு நாமளாவே எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதனால அப்ப சொல்லிருந்தா இப்படி நடந்திருக்குமோ, இப்ப சொல்லிருந்தா அப்படி நடந்திருக்குமோன்னு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போலாமா? வாங்க வாங்க போலாம், வாங்க. சித்து, நான் இப்போ உன் உடம்புக்குள்ள வரப்போறேன். உன் காதல தென்றல் கிட்ட உன் வாயாலே சொல்ல வைக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றேன். எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிரு சித்து. என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. தென்றல். சித்து, என்ன சித்து, ஏன் இப்படி பாக்குற? தென்றல், நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். டேய், நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அதிர்ச்சியா இருக்குடா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும். ஐயோ ஐயோ, ஏங்க நான் எதுக்கு உங்க கையை பிடிச்சிருந்தேன்? நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலைன்னா என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என்ன? சாரி சாரி சாரி. இல்ல இல்ல, இப்ப நான் உங்ககிட்ட ஏதோ தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி. ஐயோ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்களேன். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஹே சித்து, நீங்க தயவு செஞ்சு முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தென்றல். திரும்பவும் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, சித்து, என்ன பண்ற நீ? இல்லங்க,
நான் உங்ககிட்ட சொல்லுங்க மச்சான் டேய் சித்து ஏன் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு? சிது டேய் சித்து சித்து மச்சான் மச்சான் ஏய், சித்து என்னாச்சு உனக்கு என்னாச்சு சித்து உனக்கு? ஏன் எதையோ உளறிட்டு இருக்க? தெரியலங்க. பாத்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிறுத்தை தான். என்னது நானா அவ சித்துவை ஏமாத்தி தண்ணி அடிக்க வச்சிருக்கான். ஆ, ஏன் சிறுத்தை இப்படி பண்ண? ஆ, இல்ல நான் அந்த மாதிரிலாம் பண்ணல பொய் சொல்லாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்துவுக்கு நீ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தல, ஆ, அது மிக்ஸ் பண்ண லிக்கர் தானே? என்னது லிக்கரா இல்ல சத்தியமா இல்ல ஆ, சித்து நீ வா, உனக்கு லெமன் ஜூஸ் கொடுக்கிறேன். வா வா பரவாயில்லங்க. வா போலாம். வா சிது. சிறுத்தை, ஆ, எதுக்கு சித்துவை ட்ரிங்க் பண்ண வச்ச? ஆ, என்னது நான் ட்ரிங்க் பண்ண வச்சனா? என்ன விளையாடுறியா? நீ தானே சித்துவை யாருக்கும் தெரியாம ட்ரிங்க் பண்ண வச்சிருன்னு என்கிட்ட சொன்ன. ஆ? நான் ட்ரிங்க் பண்ண வைக்க சொன்னேனா? ஆ, ஐயோ சொல்ற. ஆயாமா. ஆ, இன்ஸ்பெக்டர், அவர்தான் நல்லா செக் பண்ணிட்டார்ல, இதுக்கப்புறமா எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ நீங்க அவமானப்படுத்த பாக்குறீங்க. தென்றல், நீ டென்ஷன் ஆகாத. போலீஸ் அவங்க கடமையை தானே செய்யறாங்க, இல்லையா பாட்டி? ஆ, 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 ஆமா. இன்ஸ்பெக்டர், நாங்க தாராளமா இப்போ ஸ்டேஷனுக்கு வரோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி ரூமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அவங்க ரூமை செக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் வேற செக் பண்ணும்? மேடம், நாங்க கூட முதல்ல உங்ககிட்ட அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னோம். ஆனா நீங்க எங்க பேச்ச நம்புனீங்களா? தேவையில்லாம எங்க ஹேண்ட்பேக் எல்லாம் செக் பண்ணீங்க. அந்த மாதிரி இவங்க ரூமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னம்மா போலீஸ்க்கே ஆர்டர் போடுறியா? மேடம், என் அப்பாவும் போலீஸ் தான். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டியோட கமிஷனர் ராஜராஜன் என் தாய் மாமா தான். இப்போ நீங்க அவங்க ரூமை செக் பண்ணலனா நான் உங்களை பத்தி என் மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்க ரூமை செக் பண்றோம். உங்க ரூம் எதுமா? அதாங்க. கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. உங்க நகையாமா? என்ன ஆண்டாள், என் தங்கச்சி ஹேண்ட்பேக்ல நீ வச்ச நெக்லஸ் எப்படி ஊன் டிராயருக்கு வந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கா? நீ என் தங்கச்சி மேல திருட்டு பழி போடுவ, அத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அம்மா, நீ சொன்ன வைர நெக்லஸ் இதுதானே? ஆமா. வாங்கம்மா. போங்க, கூப்பிடுறாங்கல்ல.
மேடம் அவங்க ரூம்ல தான் இருந்தது. என்ன மேடம் இது நகையை ரூம்லயே வச்சுக்கிட்டு அனாவசியமா இவங்க மேல பழி போட்டீங்களே. காஸ்ட்லியான நகைய பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தாங்க. சாரிமா. நில்லுங்க. உங்க பேரு வெறும் ஆண்டாள் தான், ஆண்டவ இல்ல. பார்ட்டி முடிஞ்சதுமே எங்களை அப்படியே அனுப்பி விடாம எங்களை வீட்டுக்கு கூப்பிடும் போதே நாங்க யோசிச்சிருக்கணும். வேணும்னே எங்க மேல இப்படி ஒரு திருட்டு பழிய போட்டு எங்களை அவமானப்படுத்ததா கூட்டிட்டு வந்தீங்கல்ல. உங்களை மதிச்சு உங்க வீடு தேடி வந்த விருந்தாளிங்களை நீங்க இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? துளசி, நீ கம்முனு கடை. பணம் இருந்தா யார வேணாலும் எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பண திமிரால இப்போ அசிங்கப்பட்டு நிக்கிறது நாங்க இல்ல, நீங்க தான். உங்களை பாக்குறப்போ என் கண்ணுக்கு எப்படி தெரியுறீங்க தெரியுமா? பண திமிரு பிடிச்ச ராட்சசி மாதிரி தெரியுறீங்க. துளசி, கம்முனு கெடடி. ராட்சசி மாதிரி என்ன, நீங்க உண்மையாவே ராட்சசி தான். துளசி, நீ கம்முனு கெட. உங்க அனுபவத்துக்கு அடுத்தவங்க கிட்ட நீங்க எவ்வளவு பக்குவமா பண்பாவும் நடந்துக்கணும் தெரியுமா? ஆனா நீங்க பணத்திமிரல முத்தி போன பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க. துளசி, கம்முனு கட. ஒருவேளை என் அப்பாவோ இல்ல என் மாமாவோ இல்ல அபியோட ஹஸ்பண்டோ இல்ல அவளோட அப்பாவோ இதுல யாராவது ஒருத்தர் இங்க இருந்திருந்தாங்கன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? உங்களை சும்மா விட்டுருப்பாங்க? துளசி, நீ கம்முனு கெட. அதுக்கப்புறம் நீங்க வெளியில என்ன, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க குடும்ப தாளுங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பாட்டி, துளசி ஏதோ கோவத்துல பேசிட்டா. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. துளசி, எனக்காக பாட்டி கிட்ட சாரி சொல்லலாமே? சாரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். அபி, போலவா? நானும் கிளம்புறேன். நீங்க அப்படி பிடிங்க, நான் இப்படி பிடிக்கிறேன். இப்படியா? ஹலோ ஹலோ, யாரு? இல்ல, என் கையில இருந்து தவறி விழுந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை பார்க்கலாமா? இல்ல, இத நீயே தட்டி கொடு. இரு. Sorry.
சாரி. ரொம்ப சுத்தாத, கையில அறந்துற போது. விஸ்வா, அத முதல்ல லக்ஷ்மிக்கு கொடுப்பா. கொடுப்பா, ஏன்பா தயங்குற? அட, ஊட்டி விடுங்க மாமா. என்ன லட்சுமி, நீ வாயை திறக்கிறத பார்த்தா இந்த மொத்த கேக்கு உனக்கே பத்தது போல இருக்கே. துளசியும் உங்க முறப்பொண்ணு தானே, அதுக்கும் ஊட்டி விடுங்க. ஏன்பா நீ சும்மா இருக்க மாட்டியா? தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இல்ல, வாயை மூடு. ஆண்டி, துளசிக்கு கூட இன்னைக்கு பிறந்த நாள்னு விஸ்வா சொன்னான். அதான் இன்னொரு கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். அது அவ வீட்ல வச்சு கட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால நாங்க எல்லாரும் அவ வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். தாராளமா போயிட்டு வாமா. ஆனா நான் என் பையன் விஸ்வாவை அங்க அனுப்ப மாட்டேன். என்ன சாண்டி, விஸ்வா அங்க வந்தா நல்லா தானே இருக்கும். இல்லம்மா, அது சரியா வராது. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது அவனுக்கு நல்லது தானே. அவனுக்கு நம்ம ஆசீர்வாதமே போதுங்க. அங்க இவன் போனாலே தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. அதனால இவன் இங்கே இருக்கட்டும். நல்ல நல்லதுமே என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. நீங்க போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா டின்னர் நம்ம வீட்ல தான் சாப்பிடணும். கிளம்புங்க. அண்ணா, அந்த கேக் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. துளசி, சிவகாமி, வாங்க வாங்க. அப்பா. செல்ல குட்டி. சரி, நீ முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணு. உன் மனசு போல நீ எப்பவும் நல்லா இருக்கணும்மா. விஸ்வா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாமாவும் உன்ன மாதிரி தான் வாழ்த்தினாரு. நீயும் அதே சொல்ற. துளசி, அம்மாவும் மாமாவும் ஒரு உடல் ஈர் உயிர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். இவன் நினைக்கிறது அவர் பேசுவாரு, அவர் நினைக்கிறது இவ பேசுவார். துளசியோட இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆமா அங்கிள், நாங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம்ல, கண்டிப்பா ஸ்பெஷல் தான். சரி, கேக் கட் பண்ண ஏற்பாடு பண்ணலாமா? தென்றல், கொஞ்சம் வெயிட் பண்ணு. துளசி, என்னாச்சு? இல்ல, இப்படி நாம ஒன்னா கூடி செலிப்ரேட் பண்றதுக்கு காரணமே விஸ்வாதான். அவ இல்லாம பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா?
உன்னோட விஷ்வா இன்னும் half an hourல இங்க இருப்பான். எப்படி? ஏங்க வீட்ல யாரு? யார் நீங்க? என்ன வேணும்? இது விஸ்வா வீடு தானே? ஆமா. ஆமா, எங்க விஸ்வா? என்ன சார் ஏதோ சொல்றீங்க? நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தெல்லாம் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்ப அவர் கூப்பிடுங்க, நான் கூட்டிட்டு போகணும். என்ன சார் குரல வசதி பேசுறீங்க? இது யார் வீடுன்னு தெரியும்ல? கமிஷனரோட வீடு. பார்த்து பேசுங்க. கமிஷனர் வீடா? ஐயோ, இது தெரியாம போலீஸ் கேட்ட. அவங்க வந்துட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தோடயே இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நான் நாளைக்கு ஈவினிங் என் பையன் விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். என்ன துளசி இதெல்லாம்? பர்த்டே பார்ட்டியா கொண்டாடுறீங்க? பார்ட்டியை வச்சு எப்படி ஆப்ப வச்சேன் பாத்தீங்களா? இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற விஸ்வா? என் பர்த்டே அதுவுமா அம்மா இப்படி ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல துளசி. ஏன் அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? அவங்க விருப்பத்தை ஏன் மேல திரிக்க பாக்குறாங்க. உங்க பர்த்டே அதுவுமா இப்படி நடக்கும்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் பிரதர், உண்மையாவே இது பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான். நீங்க 2 பேரும் லவ் பண்றது பைரவி ஆண்டிக்கு பிடிக்கலைனா பேசாம ஒரு கோவில்லயோ இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ போய் மாலையை மாத்திக்கிட்டு உங்க வீட்டுல வந்து நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் தைரியமா சொல்லுங்க. வேற வழி இல்லாம உங்களை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். மேட்ரும் ஓவர். இந்த ஐடியாவை இவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவ தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். துளசி, விஸ்வாவோட ஐடியா நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்ற? எல்லாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னா எங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் வரும். அதே சமயத்துல பகையும் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. அதுவும் இல்லாம எங்க மாமா ஒரு கமிஷனர். கமிஷனர் வீட்டு பையனே ஓடி போய் கல்யாணம் பண்ணா அதே ஒரு நியூஸா வெளியே வராதா? அதனால என் மாமாவோட மான மரியாதை எல்லாமே போயிடும். நான் எங்க 2 பேரோட சந்தோஷத்தை விட எங்க ஃபேமிலியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். சூப்பர் சிஸ்டர், கலக்கிட்டீங்க. இப்படி ஒரு நிலைமை ஒரு பக்கம், இவ ஒரு பக்கம் பிடிவாதமா இருந்தா எப்படி என் கல்யாணம் நடக்கும்? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து விஸ்வா லட்சுமியோட நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா நிறுத்திடுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. விஸ்வா, முதல்ல நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஓகே ஓகே, பாய் பாய். போலாமா? எனக்கு நம்பிக்கையும் இருக்கு, ஆனா அதே சமயம் கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு. உண்மையான காதல் எப்பவும் தோத்து போகாது விஸ்வா. நம்பிக்கையோட இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கைவிட மாட்டாங்க. என்னதான் குட்டிக்காரனு போட்டாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுமா. அது தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க பாரு. ஏன் நடக்காது? நீ ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா? நாட்டுக்கடி திட்டம் போடணும். எங்க காதல் ரொம்ப பரிசுத்தமானது. அதுவே எங்களை சேர்த்து வைக்கும்.
அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்றேன். ஏய், நான் மாமா மேல வச்சிருக்கிறதும் தூய்மையான அன்புதான். அப்போ அதுவும் மாமாவை என் கூட சேர்த்து வைக்கும்ல. ஆனா விஸ்வா உன்னை காதலிக்கலையே, அவன் என்ன தானே காதலிக்கிறா. அப்போ எங்க காதல் தானே ஜெயிக்கும். குறுக்கு வழியில வந்து நீ ஜெயிக்கலான்னு பாக்குற, அது ஒரு நாளும் நடக்காது. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு எனக்கும் விஸ்வா மாமாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கதான் போகுது. அத பார்த்து நீ நொந்துதான் போக போற. இன்னியோட மாமா மேல இருக்கிற மயக்கத்தெல்லாம் விட்டுடு. நாளையில இருந்து அவரை எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். கலங்காத துளசி, கடவுளும் பக்கம்தான். நாளைக்கு தப்பா எதுவுமே நடக்காது. எல்லாமே உனக்கு சாதகமா தான் நடக்கும். கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. விஸ்வா உனக்கு தான். சொல்லுங்க சார். விஸ்வா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவனை உடனே கண்டுபிடிச்சாகணும். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடு. அவன் செல்போன் சிக்னலை வச்சு அவனை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமான்னு பாரு. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உடனே தேட ஆரம்பிக்கிறேன். ஏய், எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா சிவகாமி தான். அவதான் விஸ்வாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா. ஆனா அது நடக்கலன்னதும் விஸ்வா மனச கலைச்சு வீட்டை விட்டு ஓட வச்சிருக்கா. அத்தை, எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. சுட்டு போட்டாலும் அவங்களுக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தோணாது. தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் அவங்கள எடுக்காதீங்க. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நல்லபடியா நடக்கல, உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன்டி. வைரவி, சும்மா இருக்க மாட்டியா? நானே விஸ்வாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல கூட சிவகாமி மேல பழிய போட்டுக்கிட்டு. நம்ம பையன் கிடைச்சிட்டானா? என்னங்க, அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல பைரவி, அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. செல்போனை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணலான்னு பார்த்தா அவன் போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஸ்குவாட் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் அவன் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. என்னங்க நீங்க ஒரு கமிஷனரா இருந்துகிட்டு நம்ம புள்ளைய கண்டுபிடிக்க முடியலையா? ரொம்ப வேதனையா இருக்குங்க. விஸ்வா, 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 வந்துட்டியாடா? ஏண்டா அம்மா விட்டுட்டு எங்கடா போன? நீ இல்லாம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இந்த அம்மாவை விட்டு ஒரேடியா போயிடலான்னு நினைச்சிட்டியா? நான் போகணும்னு நினைக்கலமா, நீங்க தான் என்ன அந்த நிலைமைக்கு தள்ளி விட்டீங்க. இப்பவும் நான் திரும்ப வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்தா நான் மறுபடியும் எப்ப வேணாலும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். எனக்கு துளசி தாமா பிடிச்சிருக்கு. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்காது விஸ்வா. அந்த சத்யாவதி மாலை மேட்டரை பாத்துப்பாங்க. ஆனா அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த அந்த ஒரு பிளானை மட்டும் நம்பி இருக்க முடியாது. வேற 1-2 பிளான கைவசம் வச்சுக்கிட்டாதான் ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பிளான் ஏங்கிறது தான் நான் சத்யவதி கிட்ட சொன்னது. சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைனா பிளான் பி, பிளான் சி 2 இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். சூப்பர் ஐடியால. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி? பக்கா பக்கா. சூப்பர் சித்து. சித்து, நீ சொன்ன பிளான்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கிளிக் ஆகும். சூப்பரா இருக்கு. சூப்பர்ல, சூப்பர்ல.
இது பாரு, இப்படி அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு யோசனை பண்ணி தான் நிலைமை இந்த அளவுக்கு சிக்கலாயிருக்கு. இனிமே லேட் பண்ணா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் வீணா போயிடும். அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் சிவகாமி. நான் இந்த விஷயத்துல நீ சொல்ற எந்த சமாதானத்தையும் கேட்கறதா இல்ல. டாக்டர் மூலமா உண்மையை வெளியே கொண்டு வரதான் போறேன். அதனால எந்த விளைவுகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா தான் இருக்கேன். போன்ல யாருங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு கேஸ் விஷயமா டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏங்க, பையனோட நிச்சயத்தை வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு டியூட்டி தான் முக்கியமா போயிடுச்சா? ஓ, சரி, சீக்கிரம் பேசிட்டு வாங்க. அங்க மணமேடையில சடங்கு இருக்கான். ஐயர் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ, நான் போன் பேசிட்டா. சரி, சீக்கிரம் வந்துருங்க. வாங்க. அண்ணே, அண்ணி குரலை கேக்குறப்பவே அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுது. நடந்த உண்மையை சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்க போறியானே? சிவகாமி, நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறாது. டாக்டர் மூலமா நான் உண்மையை சொல்லதான் போறேன். என்ன மன்னிச்சிடலாம். அந்த துளசியும் மாயக்கண்ணனும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நிச்சயதார்த்தத்தப்போ எனக்கு பதிலா அந்த துளசி அந்த இடத்துல உட்கார வச்சு மாலையெல்லாம் மாத்த பிளான் பண்றாங்க. இதெல்லாம் சினிமால தான் நடக்கும், நிஜத்துல எல்லாம் நடக்காது. அது எப்படி போய் இடத்துல துளசியை உட்கார வைப்பாங்க? ஐயோ அத்தை, நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த துளசி நடக்க போற பிளான்ல தான் நான் கட்டிக்க போற நிச்சயதார்த்த புடவை மாதிரி அவ ஒண்ணு கட்டியிருக்கா. என்னடி சொல்ற? அவ அவ்வளவு வேலை பார்த்திருக்காளா? அவ இருந்தா தானே இந்த நிச்சயதார்த்தத்துல ஆள் மாறாட்டம் பண்ண முடியும். இப்பவே அந்த துளசியை இந்த மண்டபத்துல இருந்து துரத்தி விடுறனா இல்லையான்னு பாரு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு உனக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த நீ ஏதோ பிளான் பண்றேன்னு இவ சொல்றா. இதெல்லாம் உண்மையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லத்த. இவ அபாண்டமா என் மேல பழிய போடுறா. இவ என்ன இந்த மண்டபத்தை விட்டு துரத்துவேன்னு சவால் எல்லாம் விட்டுருக்கா. ஐயோ, அதுக்காக தான் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றா. என்னடி நீ ஒன்னு சொல்ற, அவ ஒன்னு சொல்றா. இப்ப நான் யார் சொல்றது நம்புறதுன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, இவ உடம்பெல்லாம் போய்தான். நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லி மாட்டி விட பாக்குறா அத்தை. அத்தை, இவ கொஞ்ச நாளாவே சரியில்லை அத்தை. அன்னைக்கு வீட்ல நான் விஸ்வா ரூமுக்கு போனதா போய் சொன்னா. இன்னைக்கு நான் இந்த நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த போறதா சொல்றா. நடக்காததெல்லாம் நடக்க போறதா கற்பனை பண்ணிக்கிறா. இவள ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டுறதுதான் நல்லது அத்தை. ஏய், அப்போ நீ என்ன பைத்தியம்னு சொல்றியா? நீ தாண்டி பைத்தியம். ஏ லக்ஷ்மி, சத்தம் போடுறது கொஞ்சம் நிறுத்து. நீ துளசிய நினைச்சு ரொம்ப ஓவரா பயப்படுற. அதனாலதான் தேவையில்லாத கற்பனை எல்லாம் உனக்கு வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா நிச்சயதார்த்த பொண்ணா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக பாரு. எனக்கு அங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, அது ஏன் தப்படி? என்ன கனகலட்சுமி அம்மா, காஞ்சிபுரம் கனகலட்சுமி. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் பட்டு புடவையை தான் கட்டி இருந்தேன். இந்த நிச்சயத்துல ஆள் மாறாட்டம் செய்ய போறத பத்தி மாய கண்ணான்னு பேசிட்டு போனது உண்மைதான். ஆனா அதெல்லாம் உன்னால நிரூபிக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதடி, நடக்காது.
ஏய் என்ன பைத்தியமாடி ஆக்குற? உன்னை தனியா பைத்தியமா வேற ஆக்கணுமா? ஆல்ரெடி நீ அரை லூசு தானே. பாக்கலாண்டி, நீ லூசா இல்ல நான் லூசான்னு பாப்போம். நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு புடவை நகையெல்லாம் போட்டு அழகா ரெடி ஆகு. போ. அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. டோன்ட் வரி துளசி, நம்ம ஐடியா கிங்கே இந்நேரம் வேற ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருப்பான். அதனால இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. ஹே, மெதுவா பேசுடி. இதையும் அந்த லக்ஷ்மி கேட்டு நம்மள ஃபாலோ பண்ண போறா. அப்படியே அவ ஃபாலோ பண்ணாலும் அவளை முட்டாளாக்கதான் நம்ம துளசி இருக்காளே. நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாரு. அவரோட நோக்கம் நல்லதுதான். ஆனா அது செய்ய சரியான நேரம் இது இல்ல. இதெல்லாம் எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும். இருந்து ஏமா இப்படி சோதிக்கிற? டாக்டர் மண்டபத்துக்கு போனாங்கன்னா எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாயிடும். அவங்க மண்டபத்துக்கு போக முடியாத சூழ்நிலைய நீதான் ஏற்படுத்தணும் தாயே. அப்படியே போனாலும் உண்மையை சொல்ல முடியாதபடி நீதான் ஏதாவது பண்ணணும். உன் பக்தியை சோதிக்காதம்மா. ஏதாவது செஞ்சு எங்க குடும்பத்தை காப்பாத்துமா. எங்க குடும்பத்தை காப்பாத்து. பொண்ணு கழுத்துல இந்த மாலையை போடுவோம். என்னது தப்பா? இங்க எந்த தப்புமே நடக்கலையே. தெரியாத மாதிரி நடிக்காத. பையனுக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு வேண்டிட்டு மாங்கல்யமா நினைச்சு மஞ்சள முடிஞ்சு வச்சியே மறந்துட்டியா? ஆமா, அப்படிதான் நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் செய்ய போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் ஏண்டி நிச்சயதார்த்தத்துல தாலியை கட்ட பாக்குறீங்க? இல்லையே, அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. குலதெய்வ கோயில்ல தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த மாலையில இருக்கிறது என்னடி? ஆத்தா, அது வெறும் பூ மாலை தான். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாலையில எல்லாமே இருக்கு. ஆத்தா சொல்றத பார்த்தா அந்த மாலைக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும். கொஞ்சம் விலகுங்கோ.
மன்னிச்சிரு ஆத்தா. பைரவி, என்ன இதெல்லாம்? நிச்சயதார்த்தங்கிற பேர்ல பிள்ளைக்கே தெரியாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என்கிட்ட கூட சொல்லாது. இப்படி ஒரு மோசமான விஷயத்தை ஏன் செஞ்ச? ஐயோ ஐயோ, நான் அப்படி எதுவுமே செய்யலங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. இந்த நிச்சயதார்த்தம் உன் தலைமையில தான் நடக்குது. அப்புறம் எப்படி உனக்கே தெரியாதுன்னு சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாதுங்க. பாரு, உனக்கு என் தங்கச்சி மேலயும் துளசி மேலயும் இருக்கிற வெறுப்பால தான் இதெல்லாத்தையும் நீ செஞ்சிருக்க. ஐயோ, நான் இதை செய்யலங்க. உன் முகத்துல முழிக்கிறதே இனி பாவம். ஏமா அப்படி பண்ணீங்க? அம்மாங்கிறதுனால தானே நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின. அதுக்கு தந்த பரிசா இது. டே விஸ்வா, நீ கூட என்ன நம்பலையாடா? இத பாரு, பெத்த புள்ள உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனாடா? அதுவும் இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லடா. டேய், நீயாவது என்ன நம்புடா. நீ இப்படி கேட்டது என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, என்ன நம்புங்க. சத்தியமா இதெல்லாம் நான் பண்ணவே இல்ல. என்ன நம்புங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. உங்க குலதெய்வத்தோட கோவத்தை தணிச்சிட்டு அதுக்கப்புறம் நடத்திக்கோங்க. அப்பதான் உங்க பையனோட வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது. இந்த மாங்கல்யத்தை இங்க வச்சிடுறேன், நான் வரேன். ஐயர் சொன்னதை கேட்டல. இனிமே நான் சொல்லாம இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி கேட்கவோ இல்ல பேசவோ கூடாது. விஸ்வாவுக்கு எப்போ என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் செய்யாம சும்மா இருந்தா அதுவே போதும்.